மொத்தமாக உதிச்சு விட்டாங்க போங்க. ஏப்பா ஊரெல்லாம் நான் வம்ப எடுத்து குஜிலி மஸ்து பண்ணிட்டு வந்தேன். நம்மளே இப்போ குஜிலி மஸ்து பண்ணுறோம் எல்லாம் ஒடியாந்துட்டு இருக்காங்க. எப்பா டே ஓட்டுனே உனக்கு 3 வேளை சோறை போட்டு இட்டுன்னு வந்ததுக்கு நல்லா பண்ணுறேண்ணா. எப்பா கடைசி ஓவரில் வந்து திணறும் பாலும் சாப்பிட்டுட்டு இருக்கானே சிவம் துபியும் ஓட்டணும். ஓப்பனிங் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ரன் எடுத்தேன். அதுக்குள்ளே சேட்டன் வந்தோடனே சேட்டன் செய்ய வந்தாலே அப்படின்னு அவுட் ஆகிட்டு போயிட்டாப்புல. அடுத்து வந்து ஆயுஷ் மாதிரி விளாடணும். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவனுமே சரியாகல. டெவின் பிரேவிஸ் எடுத்தன அவுட்டு. இந்த மாதிரி தான் நம்ம மிடில் ஆர்டர்ஸ் இருக்குது. மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்கராக தலை வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தா மட்டும்தான் மிடில் ஆர்டரில் கொஞ்சம் ஃபினிஷிங் இதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்ன பொறுத்தவரை. ஏன் சொல்கிறேன்னா ஓவர்னா தூபம் அந்த அளவுக்கு இது கிடையாது, பொட்டாசியம் கிடையாது. ஏன்னா அவனை வந்து அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. ஆனால் தோனி வந்து தோனி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எல்லாமே தன்னால் அந்த இதை மேட்ச்சை கொண்டு வர முடியும். பவுலர்ஸுக்கு வந்து பயம் வரும். அதனாலே ஏகப்பட்ட வைடு லோ பால் இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு கிடைக்கும். அதனால் வந்து தலைக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். மேட்ச்சும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அதுதான் நான் சொல்ல வந்தது. மறக்காம பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. எப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் எப்படி வீடியோ போடுறோம்